ரெண்டாவது செக்ஷன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். கொஞ்சம் கோலா வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதல் செஷன்ல வந்து எப்படி தேவனுக்கு கணத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவதற்கு நம்ம என்ன ஆயத்தங்கள் செய்யணும். கடைசியாக முடிக்கும் போது நான் சொன்னேன், எது கணத்துக்குரிய பாத்திரம் என்றால் 3 காரியங்கள் நான் பேசினோன்னு, அந்த பாத்திரம் பரிசுத்தமாக இருக்கணும், எஜமானுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நற்கிரியைகள் செய்யணும். ரைட்டா? இந்த ரெண்டாவது செஷன்ல நான் என்ன பேச போறோம் அப்படின்னா, how to become a vessel of honor. ஆயத்தம் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவது எப்படி, how to become, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? Paul pictures a large house where there are many vessels, some gold, some silver, some wood and earthenware. முதல்ல நான் சொன்னது போல பவுல் சொல்லுகிறார், ஒரு பெரிய வீட்டுல பலவிதமான பாத்திரங்கள் உண்டு. பொன்னினால் செய்தது, வெள்ளியினால் செய்தது, மரத்தினால் செய்தது, மண்ணினால் செய்தது. ரைட்டா? பலவிதமான. Some of these vessels are intended for honorable purpose, some for dishonorable. அதே பவுல் சொல்லுகிறார், சில பாத்திரம் வந்து கணத்திற்குரியது, சில பாத்திரம் கணத்திற்குரியது அல்ல. ரைட்? சோ ரெண்டு விதமான கேட்டகரியை குறித்து அவர் பேசுறார். Paul notes that if a person cleanses himself from the things Paul warns Timothy about, that person will be a vessel of honor. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வந்து கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். ஆனால் தேவனுடைய கணத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவதற்கு நம்மிடத்துல ஆண்டவர் சில கண்டிஷன் வைக்கிறார் இல்லையா? நீ பரிசுத்தமா வாழணும், எனக்கு பிரியமா வாழணும், மூணாவது நான் சொல்லக்கூடிய நல்ல கிரியைகளை நீ செய்யணும். அப்ப நம்மள மாத்தி கொள்ளணும். அப்பதான் நம்ம கணத்துக்குரிய பாத்திரமாய் மாற முடியும். ரைட்? ஓகே. That person will be set apart, useful to the master and prepared for every good work. யார் அந்த நபர் அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் தன்னை பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறாரோ, எந்த நபர் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் அல்லது பிரியமாய் வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, எந்த நபர் தேவன் விரும்புகிற நல்ல கிரியைகளை செய்யறதுக்கு தன்னை விட்டு கொடுத்து ஆயத்தப்படுத்துறாங்களோ, அவங்கள கர்த்தர் கணத்துக்குரிய பாரியமா எடுத்து பயன்படுத்தார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்ககிட்ட. 3 கண்டிஷன் வைக்கிறார். இந்த டேயோட தீமை வந்து கணத்திற்குரிய பாத்திரம். ஆக்சுவலி அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சில கணத்துக்குரியவைகள், சில கணத்துக்குரியவைகள் அல்லன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்த அந்த இடத்துல unprofitable or dishonorable vessel நான் வந்து தலைப்பு கொடுத்திருந்தேன். ரெண்டுமே தப்பு கிடையாது. ஆனா நாங்க தேர்வு எடுத்தது என்ன, என் ஆவியாளர் சொன்னதுன்னா, என் பிள்ளைங்களை கணத்துக்குரிய பாத்திரமா நான் மாத்த ஆசைப்படுறேன். ஒருவேளை இன்னைக்கு கணத்துக்குரிய பாத்திரமா இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க விட்டு கொடுத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விட்டு கொடுத்தீங்கன்னா, உங்கள் மூலமாய் தேவன் செய்கிற கிரியைகளை நற்கிரியைகளை செய்ய விட்டு கொடுத்தீங்கன்னா, இடத்தை விட்டு நீங்க போகும்போது நீங்க கணத்துக்குரிய பாத்திரமா மாறுங்க. என்னோட கேள்வி, ஆண்டவரோட விருப்பம் உங்களை கணத்துக்குரிய பாத்திரமா மாறணும். God's desire is to see us honorable vessel. It's very clear. எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த ஆசைப்படுறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறார். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல உங்களை ஆயத்தப்படுத்துறது என்ன நான் பேசுனேங்க. இப்ப இந்த செஷன்ல நான் கேக்குறேன், எத்தனை பேருக்கு நீங்க ஆனரபிள் வெசலா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க. என்ன கர்த்தர் பயன்படுத்தணும், நான் கணத்துக்குரிய பாத்திரமா மாறணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. Amen. Thank you very much. So that is why I am going to teach you how to become a vessel of honor. எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை கணத்துக்குரிய பாத்திரமாய் மாற முடியும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். ரைட்? So how to become a vessel of honor. ஒன்றாவது, ஓகே, அது கீழே பார்த்தீங்கன்னா, in the immediate context there are several things Paul wants Timothy should be avoided in order to be a vessel unto honor. இந்த பகுதியில பவுல் தீமோத்திக்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது முதல்ல பெரிய வீட்டை பத்தி பேசுறாரு. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பாத்திரங்கள் இருக்கு பேசுறாரு, விதவிதமான பாத்திரங்கள் இருக்கு பேசுறாரு. அதுல சில கணத்துக்குரியது பேசுறாரு, சில கனவீனத்துக்குரியது பேசுறாரு. பேசிட்ட பிற்பாடு தேவனுடைய சித்தம் கனமுள்ள பாத்திரமாய் மாறணும். அது மாறுவதற்கு ஜனங்கள் வாழ்க்கையில் என்ன தடை இருக்கணும் அவர் பேசுறாரு. எது உங்களை honorable vessel-ஆ மாற்றுவதற்கு தடையா இருக்கு? What is the obstacles or distraction that you have that is not allowing you to become the vessel that God desired to be? So இந்த காரியத்தை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த காரியத்தை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து புத்திமதி சொல்றார். We must avoid the following 5 characters. Okay? You must
avoid the following 5 characters, attitudes and habits in order to become a vessel of honor. நீங்க எல்லாரும் கை தூக்கிக்கிட்டே, பாஸ்டர் எனக்கு கனமுள்ள பாத்திரமா மாறணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. I want to become what God intended me to be. But there are things that you need to avoid to become a honorable vessel. சும்மா honorable vessel ஆக முடியாது. அப்போ பாருங்க 5 காரியங்களை குறித்து தீமோத்தேயுக்கு புத்திமதி சொல்றார். Timothy is a very young pastor in the church. Okay? Timothy is a very young pastor. ஆனா அவர் ஹேண்டில் பண்ற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட புத்திமதி சொல்லணும்னு பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுறார். அப்ப கணத்துக்குரிய பாத்திரமாய் மாறக்கூடிய ஒரு விசுவாசி வாழ்க்கையில தவிர்க்க வேண்டிய 5 காரியங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பாஸ்டர் மோனிகா திரும்பி இந்த சர்ச்சுக்கு வருவனா இல்லையான்னு தெரியலான்னு இந்த சத்தியத்தை நான் விட்டுட்டு போறேன். நான் அடுத்த முறை வரதுக்கு கட்டர் எனக்கு சித்தமா வச்சிருந்தாருன்னா இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரும் கணத்துக்குரிய பாத்திரமா தான் உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா கட்டருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. ஓகே, ஒன்றாவது, a vessel for honor shouldn't quarrel about words because it is of no benefit and hurts those who hear. நான் சொன்னேன் இந்த செஷன் வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி ரொம்ப ஃபயரா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய டைரக்டா நம்மளோட கேரக்டர் ஹிட் பண்ண போகுது இந்த வசனம் எல்லாம். நம்ம கடந்து போகக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ற எல்லா கேரக்டரையும் இந்த வசனம் வந்து அடிக்கொள்ளி இதை விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் பயன்படுத்துவார். ஓகே, எடுத்துக்கொள்வோமா? 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். What are the 5 things that you need to avoid to become honorable vessel? Number 1. ஒன்னாவது என்ன செய்யணும்? 2 தீமோத்தி 2:14. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடி அண்டர்லைன் பண்ணுங்க. வாக்குவாதம் செய்யக்கூடாது. Do not argue. Do not quarrel in the church. சபையில வாக்குவாதம் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது. நான் சொல்லல உங்களை கட்டர் உருவாக்கணும்னா இந்த கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இருந்தா பயன்படுத்த மாட்டேன். நான் சொல்லிடுறேன். இங்க யாரை வேணாலும் ஏமாத்தலாம், பரிசுத்த ஆவியானவரை ஏமாத்தவே முடியாது. நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தெரிஞ்சு உங்களை மாத்துறதுக்காக அவர் வந்திருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ஹம்பிள் யுவர்செல்ஃப். ஆமென். என்ன செய்யக்கூடாதா? வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அப்ப நாம் தேவனுடைய கனமுள்ள பாத்திரமா மாறணும்னா இந்த கனமுள்ள பாத்திரத்துக்கிட்ட இருக்க முடியாத ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பாஸ்டர் கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது, லீடர்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது, உங்க சபை விசுவாசிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏன் உங்க சொந்த தாய் தகப்பட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது, உங்கள் சகோதரர்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது, வேலை ஸ்தலத்துல வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பள்ளிக்கூடத்துல வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏன் சொன்னா வாக்குவாதம் பண்ணுவது உங்கள் தேவனுடைய கேரக்டரே கிடையாது. It is not your God's character. So you cannot have that character when you become a honorable person. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். எப்போது நான் சொல்லுவேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஈஸி பாருங்க. ஏன்னா அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறோம். நம்மளை தாண்டி பேசணும்னா வாய் திறக்காது பாருங்க, அப்படியே மூடிக்கும். ஆனா நீங்க அந்த வாயை திறந்து உங்களை பத்தி நீங்களே அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்க வாய் மூலமா உங்க விடுதலை செய்வார். சொல்லுங்க, இனி நான் வாக்குவாதம் செய்ய மாட்டேன். இனி நான் வாக்குவாதம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா, praise the Lord. இதெல்லாம் பெரிய விஷயமா? சின்ன விஷயம் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா பயங்கரமா எடுத்து யூஸ் பண்ண போறாரு அவங்கள. அப்ப அந்த வாக்குவாதத்தை நீ தூக்கி போடலாம்ல. கோபம் வந்துச்சுன்னா பாருங்க, ரொம்ப கோபக்காரன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவாங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு கோபமே வராது. ஹல்லேலூயா. லுக்கெல்லாம் உண்மைங்க அங்கே இங்கே யாருக்கு வருது என்ன வருதுன்னா எனக்கு தெரியல. யாருக்கும் ஏதோ வந்திருக்கு, யாரோ பார்த்துட்டாங்க போல இருக்குது. நான் அதை பார்த்துட்டேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கோபம் வந்தா நீங்க ஜெனரலி பாருங்க, அவங்களோட கோபம் உச்சிக்கு ஏறிடுச்சுன்னா கதுவை உடைச்சிருவாங்க, செவுத்தை குத்துவாங்க, ஜாமான தூக்கி போட்டு உடைப்பாங்க. ஆமா இல்லையா? நிறைய பொருள் சேதம் நடக்கும். ஆனா என்ன கேட்டீங்க, நீங்க புத்திசாலியா இருந்தா உங்ககிட்ட இருக்க கோபத்தை தூக்கி போட்டுருங்க. அதான் புத்திசாலி. அதை தூக்கி போடுங்க. எது நீங்க வளர்வதற்கு கனி கொடுப்பதற்கு தடையா வந்து நிக்கிதோ அதை தூக்கி போட்டு நீங்க முன்னேறி செல்லணும். நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ள வாக்குவாதம் பண்ணுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க கிடையாது. ஏன்னா இது தேவனுடைய
நீங்க எப்படிங்க வாக்குவாதம் பண்றீங்க? அதை எப்படி ரைட்லி ஜஸ்டிஃபை பண்றோம்? நீங்க செய்வீங்கன்னு சொல்ல இது நிறைய இடத்துல நடக்குது. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. நீங்க தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். செய்யாதீங்க. அது ஆண்டவரோட கேரக்டர் கிடையாது. ஏன் ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை பயன்படுத்த மாட்டாருன்னா தேவனுடைய சுபாவத்துக்கு விரோதமான சுபாவங்கள் நமக்குள்ள கிரியை செய்யுது. அந்த சுபாவம் வெளியில வரும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படல, தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். ஹலோ, இருக்கிறீங்களா? வாக்குவாதம் பண்றவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வராது. நீங்க ரொம்ப நல்லவங்க. வராது. மற்றவங்களை பத்தி நான் அப்படியே கட்டி கட்டியா டன்னா வெளியில வரும் வாயில இருந்து. நம்மளை பத்தி பேச சொல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்ச நல்ல சார், நான் தப்பே செய்ய மாட்டேன் பார்த்தாரு. ஐயோ, என்ன போல ஒரு ஒருத்தி நீ கண்டுபிடிக்க வேண்டாம். கண்டுபிடிக்க தான் முடியும், கண்டுபிடிக்க முடியுங்க என்னால. ஹல்லேலூயா. ஒன்னாவது என்னது? எதை நீங்கள் தவிர்க்க வேண்டும்? Stop arguing and quarreling with each other. If at all you have that character today, ஒருவேளை இன்னைக்கு நான் இதை பேசுகிற வேளையில் ஆவியானவர் உள்ளத்தோடு இடைப்படுகிற இந்த வேளையில் இந்த குணம் உங்களுக்குள்ள இருந்தால் இப்பவே கண்ணை மூடுங்க. 1 minute மன்னிப்பு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரர், ஒரு தகப்பன், ஒரு தாய், ஆண்டவரே எனக்குள்ளே இந்த வாக்குவாதம் பண்ணுகிற இந்த கேரக்டருக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இந்த சுபாவத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. நீடிய பொறுமையை கொடுங்க. என்னை மாத்துங்க, மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சாயல் எனக்குள்ள வர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். என்னை மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த சின்ன ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாங்க. நீங்க ஜென்யூனா செஞ்ச ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களை மாத்துவார் ஆண்டவர். ஒத்துக்கொள்ளுங்க. முதல்ல நீங்க வாக்குவாதம் பண்றவங்க, ஒத்துக்கொள்றவங்களுக்கு மட்டும்தான் விடுதலை. எல்லாருக்கும் இல்லை, சும்மா ஜெபிக்கிறவங்களுக்கு இல்லை. ஜென்யூனி இன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. ரெண்டாவது நம்ம எதை தவிர்க்க வேண்டும் என்று பார்ப்போம். A vessel of unto honor should avoid worldly and empty chatter, as that is a gateway to further ungodliness. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு ஸ்டாப், அண்டர்லைன் பண்ணுங்க. சீர்கேடான, பிறருடைய சீரை, பிறருடைய வாழ்க்கையை, பிறருடைய கேரக்டரை அசிங்கமாக்குற வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. நீங்களும் பேசக்கூடாது. இப்படி வீண் பேச்சு பேசுறவங்க கூட சேரக்கூடாது. நீங்களும் ரொம்ப நல்லவங்க, நீங்க வீண் பேச்சு பேச மாட்டீங்க, சீர்கேடு செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பலமா வந்துப்பா. நீங்க செய்யறதுனால நீங்க கெட்டவங்க கிடையாது, நீங்க ஒத்துக்கிறதுனால நீங்க நல்லவங்க. விளங்குதுங்களா என்ன சொல்றேன்? நம்ம எல்லாரும் தப்பு செய்யறோம்ல. ஆனா ஆண்டவர் கண்டித்து பேசும்போது humble yourself and say, நான் பேசுறேன், நான் காசிப் பண்றேன் ஆண்டவரே, நான் மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறேன் ஆண்டவரே, இந்த நாவனால நிறைய பேர் சபிச்சு இருக்கிறேன், நிறைய பேரை பத்தி தவற குறை சொல்லி இருக்கிறேன், முறுமுறுத்து இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாவை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை பேசுகிற நாவை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. வீண் பேச்சு பேசுகிற இந்த மாத்துங்க நீங்க சொன்னா கர்த்தர் உங்களை மாத்துவார். அதான் சொல்லல, இது வந்து ரொம்ப ஹாட் சீட் இது. ஏன்னா ஆண்டவர் டைரக்டா ஹிட் பண்ணுவார் இது. ஆனா மாட்டிக்கிட்டீங்க, நான் சொல்றேன், இந்த சபைக்கு பெரிய பிரயோஜனமா கர்த்தர் எடுத்து மாத்திடுவார். அடைவே தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். நீங்க அதிகமா தப்பான காரியத்தை ஜனங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா you will become bad to worse. God cannot use you. ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. நான் சொல்றேன், I still remember 2 வருஷத்துக்கு முன்ன மெத்தடிஸ்ட் விமனோட நேஷனல் கான்ஃபரன்ஸ் தான் முதல் தடவை நாங்க வந்தேன். I still remember in Klang, I think 450 ladies. That is the biggest crowd I've ever addressed. ஆண்டவரை நாங்க கொண்டு போயிருந்தார். எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? வாயை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. கொடுத்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த வாயால நாங்க பேசினா மெத்தடிஸ்ட்ல இருக்க முடியாது, உங்க வாயால பேசினா கேட்பாங்கன்னு சொன்னாங்க. எப்படிங்க? மெத்தடிஸ்ட்ல இருந்து நான் பேசினா மெத்தடிஸ்ட்ல இருந்து என்ன தூக்கிடுவாங்க பாஸ்டர். நானும் இருக்கணும், எங்க ஆர்கனைசேஷனும் இருக்கணும், ஆனா அது இருக்கணும்னா நீங்க வாங்க பாஸ்டர், உங்க வாயை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? பாஸ்டர் ஜோய்ஸ் மேயர் ஒரு புக் எழுதியிருக்காங்க, மீ அண்ட் மை பிக் மாம், நான் பெரிய வாய்.
நீங்க நல்லா பாருங்க, இந்த சரீரத்திலே மவுத் எவ்வளவு பெருசுங்க, ஆனா பேச்சு எவ்வளவு பெருசுங்க. தெரு வரைக்கும் போவோம் நம்ம பேசணும், அப்படி பேசுவோம் நம்ம. ஆமே, ஒத்துக்கொள்வோம், அதான் உண்மை. சின்ன வாய் தான், ஆனா பேச்சு எப்படி இருக்கு, பெரிய பேச்சு. வேற சொல்லுகிறது, நாவு காட்டை கொளுத்தி விடுமா. எதை கொளுத்தி விடும்? இப்ப என்னோட கேரக்டர் தான் எடுத்தீங்கன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாம் இன்னும் கர்த்தருக்குள்ள நான் மாறாம இருந்த நாட்கள் நீங்க என்ன பார்த்தீங்க. நான் சொல்லுவேன், நான் பேசி நிறைய பேரை புதைச்சிருக்கிறேன், நிறைய அடக்க ஆரம்பிங்க. ஹலோ, நீங்களும் ரொம்ப நல்லவங்க, நீங்க அப்படிலாம் பேச மாட்டீங்க. நான் பேசியிருக்கேன், நான் சொல்றேன், கர்த்தர் என்ன மாற்றி இருக்கிறார், கர்த்தர் மகிமைக்காக இந்த வெக்கத்தை விட்டு நான் பேசுறேன். நான் பேசினேன், மற்றவங்களை பத்தி தப்பா பேசியிருக்கேன், கேர்ஸ் பண்ணி ரட்சிக்கப்பட்டு சத்தியம் அவனுக்கு தெரியாது. பழைய சுபாவம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். நானா பேசினேன்னா, நான் பேசுற பேச்சுல அவன் செத்தே போயிடுவான். அடக்காததனை நடத்திடுவேன், நான் அப்படி பேசுறாள் நான். ஆனா இன்னைக்கு இந்த நாவை அவருடைய வார்த்தையை பேச கர்த்தர் எனக்கு பயன்படுத்துறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இது நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த நாவு உன்னை மகிமைப்படுத்தக்கூடிய, வார்த்தையை பேசக்கூடிய, ஜனங்களை விடுவிக்கக்கூடிய, ஆண்டவரே அபிஷேகம் நிறைந்த நாவாக மாத்துறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவர் நாவை மாத்தி இருக்கிறார். நாக்குள்ளவங்க கொஞ்சம் நீட்டுங்க, நாக்குள்ளவங்க மட்டும் நீட்டுங்க. பத்திரமா வச்சு நாக்க எப்படி வச்சுக்கணுங்க, ரொம்ப பத்திரமா. ஏன் சொல்லுங்க, அது நம்மள சீர்கேடு அடைய செஞ்சிடும். Your tongue will defile you, you are careless. Right? அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி, you are not allowed to speak unwanted things. சொற்களின் மிகுதியிலே பாவம் மிகுதியா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. The more you talk without you knowing, you are actually committing more sin. The lesser you talk, the lesser you are committing sin. போய் படிங்க. அதிகமா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே பாவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. தேவையில்லாத வார்த்தை வாயில வந்துடும். அதனாலதான் யாக்கோபு புத்தகத்துல யாக்கோபு ஜேம்ஸ் சொல்றாரு, கேட்பதற்கு தீவிரமாகவும் பேசுவதற்கு தாமதமாகவும் இருங்க. Be quick to listen but slow to speak. Speak less and hear more சொல்றாரு. ஆனா நம்ம எப்படி, நம்ம எல்லாமே ரிவர்ஸ்ல தான் போறோம். Speak more, hear less. உருப்படியா கேட்காம பேசுறது நம்ம தான். முழுசா கதையை கேட்கறதுல அதுக்குள்ள அவுத்து விடுறது வாயில இருந்து. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியுமா. ஐயோ, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், என்னையும் தெரியும், உங்களையும் தெரியும். கவனமா இருங்கன்னு நான் சொல்றேன். வீண் பேச்சு பேசாதீங்க, காசிப் பண்ணாதீங்க. இது நம்ம கூடவே பிறந்தது இல்லையா? மற்றவங்களை பத்தி பேசணும்னா நம்மளால தூங்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? ஏதாவது சொல்லணும். ஒரு சோஷியல் மீடியால ஒண்ணு போட்டுட்டாங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் மட்டும் திணிச்சிடணும். அது உங்களுக்கு I feel who cares what you feel? I care what God feels. What he feels about his children matters. Nothing else here. You understand what I'm talking to you? ஒருத்தரை பத்தி ஒரு ஒப்பீனியன் சொல்லணும், ஒரு கருத்து சொல்லணும். ஏதாவது நீங்க கருத்தமாவா கருத்து சொல்றதுக்கு? கருத்தமாவா? எல்லாத்துக்கும் கருத்து. அவங்க இப்படி பாடி இருக்க கூடாது, அவர் அப்படி மியூசிக் வாசிச்சிட்டாரு, இவங்க நோட்டு போச்சாக்க ஏதாவது போகட்டுப்பா, விடுங்கப்பா. ஆண்டவர் பார்த்துக்குவார், சரி பண்ணுவார் எல்லாத்தையும். அவ்வளவு பர்ஃபெக்ட் நம்ம சொல்லுங்க. Are we so perfect? We are not perfect, but we are being led to perfection. Be who you are. Stop gossiping in the church. Stop gossiping in your working place. Stop gossiping in your family. Please get rid of gossiping habit. If not, you cannot bear fruit. You cannot become a honorable vessel. அப்ப ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, வாய்க்கு ஜிப்பு போடணும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஏன் வாய்க்கு நானே ஜிப்பு போடுறேன். ஏன்னா எல்லாரும் மத்தவங்க வாய்க்கு ஜிப்பு போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க. உங்க வாயை திறந்து கிடக்குறது உங்களுக்கு தெரியல, போது அதுக்கு ஜிப்பு போடுங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய கேடு உண்டாக்குது. உங்களுக்கு தெரியுமா? Your unwanted speech is actually causing you to go and stand before God. You are unable to answer any of His questions. Understand what I am talking to you? So talk less, hear more. குறைவா பேசுங்க, அதிகமா கேளுங்க. gossip பண்றதை இன்னையோட மனம் திரும்பி விட்டுருங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க என்று நீங்க gossip பண்ண மாட்டீங்க. சர்ச் முடிஞ்ச கையோட சோத்ரம் 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 மைக்கே போச்சு, சோத்ரம் போட்டேன். பிசாசு மேல ஆத்துறோம் ஆத்துறோம் ஆத்துறோம், அதனால சோத்ரம் போடணும். இட்ஸ் ஓகே, இதெல்லாம் நடக்கும். நான் போறேன் எல்லா கூட்டத்திலயும் இது நடக்கும், நான் பார்த்துட்டேன். அலையா சோத்ரம் சொன்னா அவனுக்கு ஆத்திரம்.
Amen. Praise the Lord. Hallelujah. So gossip பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா humble yourself and tell the Lord, Lord, I had the habit of gossiping, murmuring, complaining. Please change me. என்ன மாத்துங்க ஆண்டவரே. எனக்கு இப்படி இருக்க விருப்பம் இல்லை. ஏன்னா நானே கனத்துக்குரிய பாத்திரமா மாற முடியாது. உங்களுக்கு பிரியமா வாழ முடியாது. உங்க சித்தத்தை செய்ய முடியாது. உங்களை மகிமைப்படுத்த முடியாது. எதெல்லாம் உங்களை துக்கப்படுத்துதோ அது எனக்கு வேணாம் ஆண்டவரே. நான் எப்போதும் ஒரு பிரேயர் செய்வேன். Lord, deliver me from anything that is actually separating me. Separate me from what is separating me from you. சொல்ல என்ன உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் பிரிக்குதோ அதுகிட்ட இருந்து என்ன பிரிச்சிருங்க ஆண்டவரே ஒரு ஜெபம். நான் பாஸ்டர் தானே, ஒவ்வொரு நாளும் மாறணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள சாகணுங்க நானே. இல்லாட்டி நான் மாறலைன்னா கர்த்தரை நான் பயன்படுத்த மாட்டேன். பாஸ்டர்னால எங்களுக்கு கொம்பு முளைக்கல, நாம மனுஷன் தானே, எங்களுக்கு கோபம் வரும் தானே, நாங்களும் கவலையா இருப்போம் தானே, நாங்களும் டிஸ்கரேஜ் ஆகும் தானே. விசுவாசிக்கு முன்னுக்கு தான் நாங்கள் லைன் மாதிரி இருப்போம். எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களுக்கும் தனிமை இருக்கு, எங்களுக்கும் டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கு, எங்களுக்கு டிப்ரெஷன்ல நீங்க எங்களை கேட்க மாட்டீங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்னைக்கு ஒரு போன வாரத்துல ஒரு சபையில போய் பிரசங்கம் ஒன்று போயிருந்தேன் இறைவா செஞ்சுரியில. அங்க என்னோட பர்த்டே, அவங்க ரொம்ப சர்ப்ரைஸா என்னோட பர்த்டே அவங்க ரொம்ப மெமரிஸே கொண்டாடினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த சாட்சி சொன்ன ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் மோனிகாவெல்லாம் அயன் லேடி தான் சொல்லுவாங்க, ஆனா நான் லயன் லேடின்னு சொல்லுவேன். அப்ப நான் கேட்டேன், ஏன் லயன் லேடின்னு சொன்னீங்க? நீங்க என்ன பாஸ் ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, இங்க போறீங்க அங்க போறீங்க, எங்க இருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது? இதே கேள்வி யார் கேட்டா அப்படின்னு சொன்னா உங்களோட பிரசிடென்ட் கேட்டாரு உங்களோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ல. ஏன்னா அது 40 feet ஸ்டேஜ் எனக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா. I wasn't standing in one place. I know I was under the anointing of God. I was occupying the entire stage actually. So when I came down, the president asked me, Pastor, where did you get this time to walk so many feet and yet you can preach? That is the anointing of God. That is the power of God. Hallelujah. So அதனால gossip ஆவி இன்னையோட உங்களை விட்டுட்டு போயிடணும். கம்ப்ளைண்ட் பண்ற ஆவி இன்னையோட விட்டுட்டு போயிருமா? போயிருமா இல்ல போயிருச்சா? விரட்டிட்டீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்களே விரட்டுங்க. அப்பதான் கர்த்தர் வைத்திருக்கிறது உங்களுக்குள்ள. ஆமென். மூன்றாவது எதை விடணும்? A vessel for honor should flee from youthful lust. இந்த வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தி 2:22. 2 Timothy chapter 2 verse 22. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. எதை விட்டு ஓட சொல்றாரு? பாலியத்துக்குரிய இச்சை. நீங்க நினைக்கிறீங்க வாலிபர்களுக்கு மட்டும்தான் லஸ்ட் இருக்குதா? சாகர வரைக்கும் எல்லா மனுஷர்களுக்கும் லஸ்ட் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? 75 வயசு கடவுளுக்கு கூட சில ஆசைகள் இருக்கு. நீங்க போய் கேளுங்க. Right? So it's because we are made with the sinful nature நமக்குள்ள இருக்குதுல. So the lustful desire எப்பவும் உள்ளுக இருக்கும். இல்லன்னு யாரும் சொல்லாதீங்க. பிசாசு உங்களை அதல சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா சோதனையை மேற்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாலிபத்துக்குரிய இச்சைகளை விட்டோடு. Run away from your lustful desires. You cannot serve two masters. ரெண்டு எஜமானுக்கு உங்களால ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve two masters. சர்ச்சில் ஒரு வாழ்க்கை, சர்ச்சுக்கு வெளியில ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. You either serve God or you serve mammon. You decide who you want to serve today. யார் ஊழியம் செய்வீங்க நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறீங்க சபையில நல்ல ஆராதனை செஞ்சு நல்ல மியூசிக் விளையாடிட்டு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இல்ல lustful desire மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா மாறவே முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த சரீரம் கர்த்தருடைய தேவாலயம். இதுக்குள்ள இச்சைகளுக்கு இடம் இல்ல, பாவத்துக்கு இடம் இல்ல, மாம்ச இச்சைகளுக்கு இடம் இல்ல. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வைத்துக்கிட்டு ஒரு பரிசுத்த தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா it is impossible. Don't deceive yourself. ஏமாத்திக்காதீங்க. சில பேர் நினைப்பாங்க நான் எவ்வளவுதான் பாவத்தில் இருந்தாலும் ரகசிய பாவத்தில் இருந்தாலும் சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு அழைப்பு இருக்கிறதுனால எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுனால எனக்குள்ள வரங்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை கண்டிக்காதனால ஆண்டவர் என்னை எக்ஸ்போஸ் பண்ணாதனால பாரு நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் இங்க நிற்கும் போது அபிஷேகம் இருக்குது. நான் பாரு எப்படி பாடுறேன். ஐயோ ஏசப்பா, ஏமாந்து போகாதீங்க. சஃபர் லாஸ் அங்க போய் நிற்கும் போது. ஏன்னா நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு ஆண்டவர் அங்க டிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு டிக் பண்ணல,
எப்படி செஞ்சீங்கன்னு டிக் பண்ணிட்டார். அங்க நான் ஃபெயில். சோ மனுஷன் உனக்கு பாஸ் வாங்க நினைக்காதீங்க, ஆண்டவர் உனக்கு பாஸ் பண்ண பாருங்க. ஹல்லேலூயா. மாம்ச இச்சைகளுக்கு விலகி ஓடுங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. நாங்க வாலிப வயசை தாண்டி வந்ததுனால நான் பேசுறேன். நாங்க வாழ்ந்த உலகம் வேற, நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகமே வேற. You are living in a different kind of world now. Am I right? You are distracted by many things. It's very difficult to live holy for God. Am I right, sister? Too much of distraction. நிறைய distraction. Social media is one of the biggest distraction for the young ones. வாலிப பிள்ளைகளுக்கு பெரிய தடை என்ன தெரியுமா? பரிசுத்தமாய் வளர social media. All unwanted filthy things are being revealed in the social media. If you don't control your desire for social media, you cannot live holy for God. The fear of God will not be inside of you. How do you use your social media? எப்படி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றீங்க? உங்க Facebook எப்படி யூஸ் பண்றீங்க? உங்களுடைய வாட்ஸ்அப் எப்படி ஸ்டேட்டஸை யூஸ் பண்றீங்க? உங்களோட டிக்டாக் அக்கவுண்ட் எப்படி யூஸ் பண்றீங்க? உங்க ட்விட்டர் எப்படி யூஸ் பண்றீங்க? உங்களுடைய இன்ஸ்டாகிராம் என்ன பாஸ் உங்களுக்கு சோஷியல் ஐயா எங்களை நாங்க அப்கிரேட் பண்ணோம். எந்த ஜெனரேஷனுக்கு நான் ஊழியம் செய்யறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்ன 40 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு சொன்னா இப்ப அது வேலை செய்யாது. நாங்க எங்களை அப்கிரேட் பண்ணி நாங்க நடத்துற ஜனங்க எங்க போய் நிக்கிறாங்க அங்க நின்று பார்க்கணும் அவன் என்ன செய்யறாங்க. அப்பதான் அவனுக்குரிய சத்தியத்தை என்னால கொடுக்க முடியும். சோஷியல் மீடியா ஆண்டவர் கொடுத்தது அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. சோஷியல் மீடியா ஆண்டவர் கொடுத்தது அவருடைய காஸ்பலை வெளியில கொண்டு வர்றதுக்கு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, தேவ சித்தத்தை நிறைவேற்ற. ஆனா தேவனோட பிள்ளைகள் சோஷியல் மீடியாவை எதுக்குங்க பயன்படுத்துறீங்க? சரியான காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையாங்க? எதை கொடுத்தாலும் கல்வி கேட்பாருங்க அவர். நான் சொல்லிடுறேங்க, அது எதுவா இருக்கும், whatever that is you have access to is accountable. God will ask you, how did you use it? Did you glorify my name? Social media ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்த முடியுமா? முடியாது. நீங்க ஸ்டேட்டஸ் பாப்பீங்களா? என்ன போடுங்க? எல்லாம் ஆண்டவர் வார்த்தை, எல்லாம் பிரசங்கம், எல்லாம் வசனம். Yes, I fill my status with God. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க ஸ்டேட்டஸ்ல என்ன போடுறீங்க? பார்க்க முடியும். சில ஸ்டேட்டஸை பார்க்க முடியலையா? ஐயோ ஏசப்பா, அவங்க குடும்பத்துல என்ன நடக்குன்னு அவங்க ஸ்டேட்டஸ்ல தான் நான் படிக்கிறேன். நான் பிரசங்கமே பண்ண வேணாம், ஜெபிக்கவே வேணாம். அவனே போடுறான் ஒரு பிரசங்கம். என் பொண்டாட்டி இன்னைக்கு கோவமா இருக்கா, நாளைக்கு என் முன்னாடி சந்தோஷமா இருக்கா, இன்னைக்கு நான் கடுப்பா இருக்கேன், என் பிள்ளை இதை செஞ்சிருச்சு, என் மாமியார் அதை செஞ்சிட்டா. அதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு சோஷியல் மீடியா? அதுக்காக கொடுத்தாரு இல்லங்க. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஒரு ஆண்டவர் வசனத்தை போடுங்க, சாக போறவங்க காப்பாத்துறாங்க. விளங்குதுங்களா? உங்க அழகு முகத்தையே ஏத்தாதீங்க. பார்த்து பார்த்து சலிச்சு போடுங்க. சொன்ன எவ்வளோ ஆண்டவரான அழகான காரியத்தை கர்த்தர் கொடுத்து பேசுறது. நம்ம மூஞ்சில தாங்க ஓடுது. நம்ம மூஞ்ச பார்த்து எவனும் ரசிக்கப்பட முடியாதுங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் படப்படுவாங்க, யாராவது ஒரு ஆள் ரசிக்கப்படுவாங்க. Please use your social media with so much of conviction. Ask yourself whether you bring glory to God when you use your social media. Right? So மூன்றாவது நான் சொன்னேன், you should honor the Lord by fleeing from youthful lust. The social media is lust. It's a kind of a addiction, a kind of a habit that actually steal your time from God. So control your social media. Don't allow your social media to control you. You control your social media. Social media is given to you as a platform to bring out the plan of God to the world. Use it properly. சரியா பயன்படுத்து. ஹல்லேலூயா. நான்காவது காரியம், a vessel unto honor should refuse foolish and ignorant speculations as they produce quarrels. 2 Timothy 2:23 எடுத்து வாசி. 2 Timothy 2:23. புத்தியீனமோ அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து பாத்தீங்களா? foolish and ignorant speculation. சபையில கூட இது நடக்கும். நான் சொன்னல, we are very good reviewers. We always want to say something. We cannot shut our mouth. தம்பி சிரிக்கிறார். அவரை பத்தி சிரிக்கிறாரா, யாரை பத்தி சிரிக்கிறாரு எனக்கு தெரியல. ஏதோ நல்லவனா இருக்கு சிரிக்கிறாருன்னு மட்டும் எனக்கு தெரியுது இல்லையா? யாரை பத்தி ஏதாவது சொல்லணும். சர்ச் உள்ளுக்கு வந்துட்டோம்னா ஏக்கோன் ஏன் ரொம்ப கோலா இல்லை, சில பேர் ஏன் ஏக்கோன் ரொம்ப கோலா இருக்கு, நீங்க லைட் ரொம்ப டிம்மா இருக்கு, முடிஞ்சா நீ போய் அந்த லைட்டை வந்து பிரைட்டா கேள்வி கேட்காதீங்க. அதே இல்லையா? இன்னைக்கா பாட்டு ரொம்ப ஸ்லோ
ஸ்லோவா படிச்சு முடிஞ்ச நீ வந்து வேகமா பாடு. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் எல்லாம் ஸ்பெகுலேஷன். இதா இருக்குமா அதான் இருக்குமா, சர்ச்சில் டிஸ்கஷன் நடக்கும். நீங்களும் ரொம்ப நல்லவங்க. நான் 30 வருஷம் சபை வச்சு நடத்துறேன். என் மக்கள் ரொம்ப நல்லவங்க. ஆனா பலவீனமான பாண்டங்கள் அவங்களுக்கு போதிச்சு தான் நான் கர்த்தருக்குள்ள மாற்றி கொண்டு வரேன். உங்களே கர்த்தர் வார்த்தையின் மூலமா தான் உங்களை மாற்றுவார். நீங்க நல்லவங்க தான், ஆனா பலவீனம் இருக்கிறது. பலமுள்ள பாத்திரமாய் மாறணும். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஸ்பெகுலேஷன்? ஒருத்தர் பத்தி என்ன பேசுறீங்க? உங்க பாஸ்டர் பத்தி என்ன? உங்க பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்குதான் கொஞ்ச நேரம் பேசினேன், 5 நிமிஷம் பேசினேன். அவர் பேர் கூட சீமோன் பாருங்க, அவர் பேர் கூட எனக்கு சரியா தெரியல. உள்ள வந்துட்டேன் நான் இல்லையா? அவங்க பாஸ்டர் பத்தி கூட எனக்கு தெரியாது, ரைட்? ஆனா அந்த 5 நிமிஷம் அவர் கூட நான் உட்கார்ந்து பேசும்போது அவர் வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல திட்டங்களை கர்த்தர் பேசினார். You see, I came here to encourage. I came here to build, not to destroy anybody with my speculation, with my knowledge. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்னொரு சகோதரியை கட்டணும், இன்னொரு குடும்பத்தை கட்டணும், உங்க போதகரை கட்டணும், ஊழிய செய்கிறவங்களை கட்டணும், பாட்டு நடத்துறவங்களை கட்டணும். யாரையும் உண்டாக்குவதற்காக உங்க வாயிலிருந்து வார்த்தை புறப்படக்கூடாது. Never use your words to destroy anybody. You can never become honorable vessel. God is watching. நீங்க எப்படி பேசுறீங்க? உங்க ஸ்பெகுலேஷன் நெகட்டிவா ஒருத்தரை பத்தி அதிகமா பேசுறோமா, பாசிட்டிவா பேசுறோம்? Talk positive things. Speak good things about another person. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அததான் அறுவடை செய்யுங்க. இப்ப நீங்க என்ன பத்தி தப்பாவே பேசுனீங்க, நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு விதைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது வரும், நீங்க அறுவடை செய்யுங்க. அதனால நன்மையை விதைத்து நன்மை அறுவடை செய்யுங்க. Amen. So the Bible says, vessel unto honor should refuse foolish and ignorant speculations. சபையில யார் எது சொன்னாலும் காது கொடுத்துட்டு ஆமாவா அப்படியா அவங்க ஏ சொல்லியிருப்பாங்க, இங்க இருந்து அங்க பி, பில இருந்து சி, சில இருந்து டி, டில இருந்து இ, திரும்ப ஏக்கு வரும்போது கதையே மாறிடுது. நடந்திருக்காது. இவங்க காதை வச்சு, கண்ணை வச்சு, மூக்கை வச்சு, வாயை வச்சு ஒரு ஆளைய ஒரு பிம்பம் உருவாக்கி இருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு சம்பவமே நடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதெங்கோ இல்லதை இல்லை என்று பேசுங்க. அதுக்கு மேற்பட்டது எல்லாம் பாவம். சோ அப்படிப்பட்ட குணம் உங்களுக்குள்ள இருந்தா, you are a person who speculate or you are a person who speak foolish things. முட்டாள்தனமான காரியத்தை பேசாதீங்க, அப்படிதான் போட்டுருக்குது. புத்தியீனமான காரியம். இந்த மாதிரி குணங்கள் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஆண்டவருக்கு சொல்ல, கர்த்தாவே இது நான் தான், it is me, change me, இதை மாற்றுங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர். 5வது, finally the vessel of honor should not be quarrelsome. இவங்க திரும்ப பைபிள்ல இது ரொம்ப இடத்துல ரிப்பீட் பண்றாரு பால். சண்டை போடுறவங்க ஏன் ரொம்ப சண்டை போடுறீங்க இருக்கீங்களோ? கத்தி சண்டையோ இல்ல சீலாடா, குங்குவா, கராத்தியா, என்ன சண்டை போடுவீங்க நீங்க? நம்மளோட சண்டை எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் இங்கதான் வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கோம்? நம்மளோட ஆயுதத்தெல்லாம் அங்க இருக்கும், வெளியே தெரியாது. ஏன்னா இந்த மூடி இருக்குமே, உள்ள இருந்தே வேலை செய்யும். வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, செத்தீங்க, சாவடிச்சு பேசணும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்த உள்ளவன. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து நான் சாந்த குணம் உள்ள பெண்ணாக மாறப்போது. சொல்லுங்க பக்கத்துல. நீங்க மாறினு சொல்லாதீங்க, நான் மாற போறேன்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு. Tell them, I want to become a gentle woman. I want to have a gentle spirit. I don't want to become quarrelsome, because it is not the nature of God church. இயேசு கிட்ட இல்லாத ஒரு கேரக்டர் வெளியில கொண்டு வராதீங்க. தேவன் நாமம் தூஷிக்கப்படுங்க. ஆண்டவர்களை சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற்ற ஆசைப்படுகிறார். நீங்க ஆசைப்படும் போது கர்த்தர் உங்களோட குணங்களை மாற்றி கொடுப்பாரு உங்களுக்கு. ஹல்லேலூயா. போதக சமத்திலும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். சாந்த குணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க சாந்த குணத்தை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாஸ்டர், அவரை போல ஒரு சாதுவான மனுஷன் லைஃப்ல பார்த்ததே இல்லைன்னு. முகமும் அப்படிதான் இருக்கும், சாது மாதிரி தான் இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், அப்படியாயா? ஐயோ, அப்படிப்பட்ட மனுஷன் பூமியில இருக்கானா? அம்பிக்கல்ல தூக்கி அவன் காலில் போடி, அவன் சாந்தம் எவ்வளவு தூரம் போயிருக்கு நான் பார்க்கிறேன். போட்டு பாருங்க அம்பிக்கல்ல, அப்புறம் தெரியும் உள்ளுக்கோட சாந்தம் வராது, சாந்து வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? ஆனா தேவன் நம்மை சாந்த குணமுள்ளவர்களாய் மாற சொல்றார். சாந்த குணமுள்ளவர்கள், you will tolerate nonsense. மற்றவர்கள் உங்களை எரிச்சல் மூட்டும் போது, கோபப்படுத்தும் போது, காயப்படுத்தும் போது, you will not react,
but you will respond with gentleness. That is the nature of God. But how do we react or we respond? ஒருத்தங்க நம்மளை கடுப்பு ஏற்றிட்டாங்க, தப்பி சிரிச்சுக்கிட்டே இருக்கா, யாரோ ஏற்றிருக்காங்க போல கடுப்பு, என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமா ரொம்ப ரெலவெண்டா இருக்கு போல இருக்கு மெசேஜ். உங்களை யாராவது கடுப்பு ஏற்றினா நீங்க ரொம்ப சாந்தமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர், நீங்க பேசுங்க நான் கேட்கவே அப்படின்னா சொல்லியிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆள் இங்க இருந்தா நான் ஓடியே போயிடுவேன். இருக்கீங்களா? என்ன ஏசுனாலும் நான் பிரார்த்தனை பண்ண முடியல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படி இருக்கா? ஆறாத வேறதான் வரும் நம்மளுக்கு ஆக்சுவலி, அதுதான் உண்மை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும் சொன்னா அந்த நேரத்தில் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த சகோதரி என்ன பேசினாலும் அதை பாதிக்க கூடாது, நான் அவளை நேசித்து மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க, அவளை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவியை கொடுங்க, அவங்களை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவியை கொடுங்க. நீங்க ஜெபிக்கணும். அந்த நேரத்தில் வர சகிப்பு பொறுப்புலாம் பருப்பு வராது, பொறுப்பு வராது, எல்லாம் வரும். எது வரக்கூடாது எல்லாம் வந்துடும் இல்லையா? ஆனா இனி அப்படி இருக்கக்கூடாது, இனி அப்படி இருக்கக்கூடாது. You have to really intentionally ask God to give you a gentle spirit to tolerate all nonsense and set a good example of the God's character. விளங்குதுங்களா? இல்லைன்னு சொன்னா நீங்க ஆண்டவர் உங்களால பயன்படுத்த முடியாது. இல்லை, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்துக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு ஹோலி ஸ்டாண்டர்ட் வச்சிருக்க, ஒரு ஹாய் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறார். அப்படி மாறுவதற்கு யார் விரும்புறாங்களோ, யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள கர்த்தர் பயன்படுத்துவார். எல்லாரையும் பயன்படுத்த ஆசைதான், ஆனா எல்லாரும் விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். இன்னைக்கு ஏன் பயன்படுத்த மாட்டாருன்னா கேட்குறீங்க, இது செய்யணும் இது செய்யக்கூடாது, இப்படி விட்டுறீங்க. அதை உள்ள எடுத்து அதை குறித்து தியானித்து செவித்து கற்று சமுதமே பொருத்தனை செய்து உங்களை மாத்திக்கிறது வேற முடியும். சொல்றது வேணுங்களா? வந்த மாதிரி தயவு செஞ்சு போயிடாதீங்க. கர்த்தர் பயன்படுத்துகிற கனவுள்ள பாத்திரமாய் மாற பாருங்க. ஆண்டவர் அததான் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில விரும்புறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்பர் 2, vessel of honor will be known by its good work. நான் முதல்ல சொன்னேன் எப்படி கனவுள்ள பாத்திரமாய் நம்ம மாறணும் அப்படின்னா இந்த 5 காரியங்களை நீங்க தவிர்த்துக் கொள்ளணும். 5 things that you should avoid. Right. Secondly, எப்படி ஒரு ஆள் கனவுள்ள பாத்திரம் honorable vessel எப்படி கண்டுபிடிப்பீங்க? What is the sign? What is the evidence that you can be seen in a honorable vessel? அது வேதாகமத்தில் எழுதி. In addition to outlining the things to be avoided to be a vessel of honor, Paul highlights some of the good works that one might expect to see from a vessel unto honor. எப்படி ஒரு கனமுள்ள பாத்திரமாய் மாறினவர்கள் எந்தெந்த காரியங்களை தவிர்த்துக் கொள்ளும் பவுல் சொல்லுகிறாரோ அப்படியே தவிர்த்துக் கொண்டு கனமுள்ள பாத்திரமாய் மாறினவர்கள் வாழ்க்கையிலே அதனுடைய அடையாளம் என்னவென்றால் நல்ல கனி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. You will be bearing fruit. You can see fruits. நீங்க கலாத்தியர் புத்தகத்தை என் சர்ச்சில் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன் நான். Fruit of the Holy Spirit. Chapter 5 Galatians இருக்கு. நீங்க நல்லா போய் பார்த்தீங்கன்னா verse 19 to 21 முதல்ல start with works of the flesh பத்தி தான் பேசுது. எதை பத்தி பேசிருக்கோம்? மாம்சத்தின் கிரியைகள். நான் யாரு? என்கிட்ட என்ன இருக்குன்னு ஒரு 16 லிஸ்ட் போடுவார். போட்டுட்டு இது மாதிரி நீ எப்படி மாறணும் ஒரு கனியை காட்டுறாரு. ஹல்லேலூயா. இதை தான் நான் சொல்றேன். நம்ம அந்த கலாத்தியர் 5:19-21 இருக்க மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள வேலை செய்யுது. ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தையை அனுப்பி அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஆவியின் கனியாய் மாத்த பார்க்கிறார். இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் மாத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் கனமுள்ள பாத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். A vessel unto honor ought to pursue righteousness, faith, love and peace. ஹல்லேலூயா. ஒரு கனமுள்ள பாத்திரத்திடத்துல எதை நாடி போவாங்கன்னா நீதியை தேடி போகிறவர்கள், விசுவாசத்தை தேடி போகிறவர்கள், அன்பை தேடி போகிறவர்கள், சமாதானத்தை விரும்புகிறவர்கள். இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்குதா? Are you a person of righteousness? You hate unrighteousness. அநீதியான காரியத்தை நீங்க வெறுக்கணும். You must hate unrighteousness. எது நீதியிலையோ, எது சரியிலோ, எது தப்பானதோ இருக்கணும். எது நல்லதோ, எது நீதியோ அதை விரும்பணும். அந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கணும். And these are the fruits that can be seen in a honorable vessel. ரெண்டாவது அவர் சொல்றாரு, அடுத்து என்ன சொல்றாருன்னா இங்க விட்டுட்டேன். இங்க இப்பதான் வந்த காண முடியல. ஓகே, righteousness, faith. ரெண்டாவது விசுவாசம் நிறைந்தவர்களாக இருக்கணும். மூன்றாவது அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நாலாவது சமாதானத்தை விரும்புகிறவர்களாக இருக்கணும். இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கா? நீதி இருக்கா?
நீதி இருக்கா? இருக்கிறவங்க மட்டும் ஹalleluya சொல்லுங்க. நம்ம எல்லாம் நீதிமான், நமக்குள்ள தேவனுடைய நீதி இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கீங்க. உங்க நீதியை கர்த்தர் பார்த்து உங்களை தகுதிப்படுத்துற அவர் நீதி உங்க மேல போட்டு தகுதிப்படுத்தியிருக்கார். Whether you like it or not, you believe it or not, you are the righteous person because you have the righteousness of Jesus upon you. That what qualifies you to go to heaven. Hallelujah. So உங்களுக்குள்ள நீதி இருக்குது. அடுத்து என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்குதா? நீங்க விசுவாசித்து நடக்கிறவர்களா தரிசித்து நடக்கிறவர்களா? அப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. வெரி குட். அடுத்து என்ன இருக்கணும்? உங்களுக்குள்ள அன்பு இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தா அப்ப 1 உள்ள அத்தனை கருத்தும் உங்களுக்குள்ள இருக்கணும். இருக்குதா? அன்பு, நீடிய சாந்தமும் பொறுமையும் இருக்குதா? இது அது. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அப்படியா? நீங்க அவ்வளவு கருத்து உங்களுக்கு இருக்குதா? ஐயோ, நான் முதல்ல இங்க நிக்க கூடாதுப்பா, நானே அதுக்கு தகுதி இல்லை, நான் இன்னும் அங்க வரல, கர்த்தர் இன்னும் உடைத்து உருவாக்கல. இல்ல, நம்ம இன்னும் உருவாக்கப்படல. அப்போ 1 கொரிந்தியர் 13 போய் படிங்க. உங்களுடைய அன்பும் தேவன் சொல்லுகிற அன்பும் சேமா இருக்குதா? எங்கேயாவது சிக்குதா? அது போய் சரிப்படுத்துங்க. அந்த அன்பை பூரணப்படுத்துங்க. work on that, work on the fruit. ஆவின் கனியில நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த கனி இருக்கா, இந்த கனி இருக்கா, எதுல குறைவா இருக்கா, அதை போய் சரிப்படுத்துங்கயா. Amen. Praise the Lord. அடுத்து சமாதானமா இருக்கணும். சமாதானமா இருக்கீங்களா? நிறைய பேர் பாருங்க 3 விதமான சமாதானம். there are 3 type of peace. One is peace of God. ஆண்டவரோட சமாதானம் எனக்குள்ள. இன்னொன்னு peace with God. நான் தேவனோட சமாதானமா இருக்கேன். மூணாவது peace with one another. மத்தவங்களோட நான் சமாதானமா இருக்கேன். இப்போ நிறைய கிறிஸ்தவங்களுக்கு peace of God முடியும், peace with God முடியும். But peace with that brother not possible. This is the forever not possible. என்ன தம்பியா, என்னையா நடக்குது தெரியல. கர்த்தர் தெரியல, எங்க பீஸ் சிக்குதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சிக்கி எடுத்து விட்டுருவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சமாதானமா இருக்கணும். வேதம் சொல்றது முடிந்த அளவுக்கு எல்லாரும் கூட சமாதானமா இருங்க. That is the test. That is the test. God will test your peace. God will test your love. God will test your faith. God will test your righteousness. When you pass, you are honorable. So it's not easy. இந்த honorable vessel ஆகிறதுக்கு you have to die to yourself. வேதம் சொல்கிறது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகணும். The seed that is planted inside the earth need to die first before it become alive. Right? செத்து போன விதையில தாங்க மண்ணை போட்டு நீங்க தண்ணியை ஊத்துறீங்க. ஆனா அந்த செத்து போன விதையில இருந்து ஒரு உயிர் வெளியில வருது. அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கனி கொடுக்கிறவனா மாறணும்னா சுயத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு வாழணும். Daily you have to bury your cross. Daily you have to nail your spirit, your sinful nature on the cross, and you must start to live for God. நம்ம மத்தவங்கள கொலை செஞ்சிரோம், நம்மள கொலை செய்யவே மாட்டோம். மத்தவங்கள சாக அடிச்சிரோம், நம்ம சாக மாட்டோம். நான் உயிரோட தான் இருந்து மொத்த உயிரை வாங்குவேன். நீங்க அது பண்ணணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அனுதினமும் நாம் கர்த்தருக்கு மரித்தால்தான் கிறிஸ்து எனக்குள்ள உயிரோட இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் மரிக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். நீங்க இருக்கிற கேரக்டரோட ஆண்டவர் பிரயோஜனமா it is not possible. Don't deceive yourself. Let me tell you this very frankly. I'm telling you, God wants to use you, but this condition வெச்சு தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டிருக்கிறாரு இல்லையா? ஓகே, அடுத்தது ரைட். A vessel for honor ought to be kind to all, able to teach and be patient when wrong. கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். புத்தியீனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்தவைகளை விட்டு இலகை. இப்படிப்பட்டால் யார் வெசல ஓனா அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணுமா? கைண்டா இருக்கணுமா? கைண்ட்னஸ் சரியான தமிழ் வார்த்தை என்ன வரும்? தயவாய். தயவாய் தயவாய் இருக்கிறீங்களா எல்லாருக்கிட்டையும்? இல்ல பாஸ்டர், group A I can show kindness, group B, group C cannot. I am very selective to show my kindness. You already failed. The Lord says you got to be kind to the one who love you, the one who hates you. உன்னை வெறுக்கிறவனையா தயவா இருக்கணும், உன்னை நேசிக்கிறவங்க கிட்டே நீங்க தயவு காட்டணும். காட்டுறீங்களா? நெருப்பு பத்தி எரியுது போல இருக்குது. எல்லாத்தையும் டச் பண்றாரு ஆண்டவர். இன்னைக்கு எல்லாருக்கிட்டே தயவா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, able to teach, மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய
நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னொரு கேரக்டர் ரொம்ப முக்கியம். யூ ஆர் நாட் only able to teach, you should have a teachable spirit. கற்றுக்கொள்கிற ஆவி நம்மளுக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் கற்றுக் கொடுக்குற ஆவி நிறைய இருக்கு, கத்தி கத்தி சொல்ற ஆவி நிறைய இருக்கு. ஆனா மத்தவங்க சொன்னா அதை கத்துக்கிற ஆவி வந்துட்டு. You must have a teachable spirit. When somebody correct you, ஒருத்தர் உங்களை வந்துட்டு டிசிப்ளின் பண்றாங்க, உங்களை கரெக்ட் பண்றாங்க, என்ன கேட்டீங்கன்னா I thank God for that person because he or she able to see my shortcomings, and because they love me, they confronted me. They did not speak behind me, man. They are gentlemen, gentlewoman. என்ன கேட்டீங்கன்னா யார் ஒருத்தர் என்னுடைய தவற கண்டித்து உணர்த்தி என்கிட்ட வந்து சொல்ற, மோனிகா உன்னை மாத்திக்க, உன் பேச்சு சரியில்லை, உன்னுடைய இந்த கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவங்க மூலமா என்னோட குறைகளை சுட்டி காட்டுறாரு. உங்களுக்கு அந்த அம்பல் ஸ்பிரிட் இருக்கா? யாராவது வந்து அப்படி பேசுனா, இப்படி செய்யாத, நீ அப்படி பேசாதனா, இவங்க யாரு என்கிட்ட பேசுறதுக்கு, நீங்க சொல்லி நான் என்னத்தை கேட்கறது, முடிஞ்சிச்சு கதை. ஓனர் இல்லை, ஒண்ணு இல்லை, உங்களுக்கு போங்க. அப்ப கத்துக்கொள்கிற ஆவியா இருக்கணும், கற்பிக்கிற ஆவியா இருக்கணும். மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், மற்றவங்க கிட்ட இருந்து அம்பல் பண்ணி நான் கத்துக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். Amen. Praise the Lord. And then it said be patient when wrong. நீங்க குற்றம் சுமத்தப்படும் போது, இதெல்லாம் நான் டைரக்டா பேசுறேன். அது குடும்பமா இருக்கும், சபையா இருக்கட்டும், வேலை இடமா இருக்கட்டும், எந்த உறவுகளா இருந்தாலும் நீங்க இதை தவிர்க்கவே முடியாது. You cannot avoid people accusing you. ஜனங்கள் குற்றப்படுத்துகிறத, ஜனங்கள் உங்களை தவறா பேசுகிறத உங்களால தவிர்க்க முடியாது. The problem here is that it's not about who is right. God is interested in knowing what is right. How do you apply? How do you solve the problem? நமக்கு பிரச்சனை மட்டும் தாங்க தெரியும், ஆண்டவருக்கு சொல்யூஷன் தெரியுங்க. ஆனா ஆண்டவரோட பிரின்சிபல்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, யார் உங்களை குற்றப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்தி பேசினாலோ நீங்க அவங்களை டிஃபெண்ட் பண்ணாம, நீங்க அவங்களை ஜஸ்டிஃபை பண்ணாம, அந்த மாதிரி ஆண்டவர் கையில கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்ற காரியத்தை அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா, you become greater than the other person. For this you need to die to yourself, because we always right. We don't like anybody to tell what is my wrong, isn't it so? யார் என்னோட குறை குறித்து பேசக்கூடாது. யாரும் பேசலன்னா நம்ம உருப்பட மாட்டோம். யாராவது பேசணும், அவங்க பேசுற விதம் தப்பா இருக்குன்னா அவங்க பேசுற காரியம் சரியா இருக்கு. யோசிங்க, ஏன் அவங்க என்கிட்ட அப்படி பேசுனாங்க? உங்க மேல அக்கறை இல்லைனாங்க ஒருத்தவங்களை கண்டித்து பேச மாட்டாங்க. உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தான் பேசுறாங்க. மேபி உங்களுக்கு அவங்கள பிடிக்காததுனால அவங்க பேசுறது பிடிக்காம போயிடுச்சு. முதல்ல அவங்களை பிடிச்சிக்கிங்க, அப்புறம் அவங்க பேசுறது பிடிச்சிக்கிங்க. ஓகேயா? மூன்றாவது, a vessel unto honor ought to correct with gentleness. Amen. இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 24வது வசனம். 2 Timothy chapter 2 verse 24. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? தீமையை முடியுதா? தீமையை சகிக்க முடியுதா? ஐயோ பாஸ்டர், என்கிட்ட பெரிய கதை இருக்கு, எவ்வளவு தீமை செஞ்சிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா? எங்க லைஃப், என் லைஃப்ல எவ்வளவு தீமையை நான் அனுபவிச்சிருப்பேன் உங்களுக்கு தெரியுமாங்க? எங்களுக்கு நேரம் இல்லை அதெல்லாம் சொல்றதுக்கு. ஆனா அதுல என்ன ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார், என்ன துக்கப்படுத்துறது, என்ன வேதனைப்படுத்துகிற, என்ன காயப்படுத்துகிற, என்ன அவமானப்படுத்துற, என்னை பத்தி தவறா பேசுற நிறைய பேரை என் லைஃப்ல ஆண்டவர் காரணத்தோட தான் கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? இந்த பாத்திரத்தை நெருப்புல போட்டு புடமிடும் போது நான் ரியாக்ட் பண்ணனா, ரெஸ்பாண்ட் பண்ணனான்னு பார்த்தேன். அங்கதான் நான் பாஸா ஃபெயிலான இருக்கு. அப்ப உங்களுக்கு தீமை செய்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? வசனம் தெரியுதுல, எத்தனை பேர் செய்யறீங்க? How many of you really apply what you hear from the word? உங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி நன்மையை செய்யறீங்க? நீங்க செஞ்சாதாங்க வெசல் ஆன. தீமைக்கு தீமை செஞ்சா என்னாச்சு? வெசல் இஸ் ஆன். விளங்குதா? அப்ப வேதாகமத்துல எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் பதில் வச்சிருக்கிறார். எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வச்சிருக்கிறார். உங்களோட சத்துருவை என்ன செய்யணுமா கேளுங்க. வசனம் நல்லா தெரியும். ஆனா சத்துருவை பார்த்துரும் நீங்க ஒரு சத்துருவா மாறிடுறீங்க. ஏன்னு எனக்கு தெரியும். நேசின்னு தான் சொன்னாரு. நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. நேசிக்கணும். நீங்க ரொம்ப நல்லவங்க. ரேவியா, நான் உங்களை நேசிக்கிறதுனால நான் பேசுறேன். சத்துருவை என்ன செய்யணும்? நேசிக்கணும். சொல்யூஷன் கொடுத்துட்டாரா இல்லையா? ஆனா நீங்க அதை அப்ளை பண்ணலன்னா என்ன ஆயிரும்? நல்லா இருந்த நீங்க பேயா மாறி மனுஷனாவே இருக்க, பேயா மாறாது.
சத்துருவை நேசிக்கிற ஆண்டவர் தேவதூதனை போல உங்களை மாத்துவார். அவர் குணங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு. So apply what the Bible teaches you when you handle with human beings, when you handle with emotional conflict, when you handle with difficult people. Learn to apply the principles of God and overcome evil with goodness. தீமையை நன்மையினால் வெல்லணும். அதுதான் உங்களோட பவர். ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். We always want to do bad, evil for evil, bad for bad. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. என்னையா இது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு பழைய மனுஷனை தரித்து கொண்டு இருந்தீங்க. எதுக்கே ரட்சிக்கப்பட்டீங்க நீங்க? எங்கயா இயேசுவோட சுபாவம் உங்களுக்குள்ள வெளியில, எங்கயா சாயல் வெளியில வருது? தேவையில்லாத சாயல் வெளியில வரல. கர்த்தரோட நாமம் தூஷிக்கப்படும். நீங்க கனமான பாத்திரமா மாற முடியாது. ஆனா நீங்க கர்த்தரோட சிஸ்டம் நீங்க மாறணும். So இந்த காரியங்கள், vessel of honor will be known by his good works. உங்களுடைய நல்ல கிரியைகளினாலே உங்கள் சபையாரே சொல்லுவாங்க, நீங்க கனத்திற்குரிய பாத்திரம். உங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரம். உங்க வீட்டுல சொல்லுவாங்க, நீ ரொம்ப மாறி இருக்கிறாய், நீ கனத்திற்குரிய பாத்திரம். நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல சொல்லுவாங்க, இத்தனை பேர் மத்தியில நீ தனியா நிற்கிறாய், you are honorable vessel. You know why? Because you apply the principles of God in the conflict of your life challenges, and you reveal and you expose God instead of your character. உங்களை வெளிப்படுத்தாம தேவனை வெளிப்படுத்துவீங்க. ஆமென். அப்ப கனமுள்ள பாத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்போம்? கனிகளினால் கண்டுபிடிப்போம். நீங்க என்ன கனி கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஆப்பிளா, ஆரஞ்சா, இல்ல வெளியில பார்க்க துரியான் மாதிரி இருக்கானா உள்ளுக்கு சுவையா இருப்பீங்களா? நீங்க யாருங்க? நீங்க இல்ல வாட்டர்மெலனா, ரம்புட்டானா, மேங்கோஸ்டினா, மேங்கோவா? நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? தேவனுடைய கனியை கொடுக்கிறீங்க. உலக பிரகாரமான காரியங்களை செய்யக்கூடிய ஜனங்கள் நாம கிடையாது. The characters of God will be exposed through you when you become a honorable vessel. The fruit will be made known. People will identify. ஜனங்க ரெகனைஸ் பண்ணிடுவாங்க நீங்க யாரு. இன்னைக்கு ரெகனைஸ் பண்ணலன்னா உங்ககிட்ட ஏதோ குறை இருக்குது. கர்த்தர் பேசுறாரு, சரிப்படுத்திங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துறதுக்கு இடம் கொடுங்க. Number 3, final. The master uses honorable vessel. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்யறேன். ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த மாட்டார். எல்லாரையும் பயன்படுத்தணும்னு ஆசை. அதுக்கு நீங்க தகுதி ஆகணும்னு உங்கள்கிட்ட பேசி, யாரு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை மாத்திரம் எஜமான்மா யூஸ் பண்றாரு. அப்படின்னா கனத்துக்குரிய பாத்திரத்தை மாத்திரமே ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். ஹானரபிள் வெசல் மட்டும்தான் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். சொல்லுங்க, ஹானரபிள் வெசல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்ன நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த எஜமானுடைய கரத்துல கனமுள்ள பாத்திரமா மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஆண்டவர் கொடுத்துட்டார். சான்ஸ் பேசுறாரு. I want to use you. Can you change? Can you repent? Can you reconcile? Can you forgive? Can you obey? These are the questions that God is throwing at you, hoping that you will respond, that God can use you as a honorable vessel. So how is your response today to God? How are you responding to God today? Amen. Paul's exhortation gives us occasion to consider whether we are allowing ourselves to be used as vessels of honor who are useful to our master and prepared for every good work. இன்னைக்கு பவுல் இதையா சொல்றாருன்னா, நாம் கனமுள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு என்ன தடை இருக்கு அதை எடுத்து போடு. எதை நீ வைத்திருக்கிறோமோ அதை வைத்துக்கொண்டு உன்னை ஆயத்தப்படுத்தி நீ வந்து நின்றேன்னு சொன்னா உன் எஜமான் உன்னை அடையாளம் கண்டு தனக்காக எடுத்து பயன்படுத்தும். இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரையும் பயன்படுத்த கர்த்தர் ரெடியா இருக்கிறார். ஆனா உங்க வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துறது யார் கையில கொடுத்திருக்காரு? என் கையில கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை கேட்டீங்களா? இனி நீங்க என்ன செய்யணும்? உங்களை ஆயத்தப்படுத்தணும். கேட்ட சத்தியத்தை அபியாசப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் பயன்படுத்துறார். I can assure you that. ஆண்டவர் பேசுறாருன்னா அவருக்கு திட்டம் இருக்கு. ஆமென். So Paul provides clear guidance and shows how we can be honorable vessel. அப்ப இந்த ரெண்டு செஷன் நீங்க படிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் நான் கனமுள்ள பாத்திரமாய் மாறணும். தேவன் நினைக்கிற பாத்திரமாய் மாறுவதற்கு எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் மாத்தணும். நான் மாறிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த கனியெல்லாம் என் லைஃப்ல பார்க்கணும். இந்த கனியை என் லைஃப்ல ஆண்டவர் பார்த்துட்டாரு, ஆண்டவர் பயன்படுத்திடுறாரு. சரிதா? ரொம்ப கிளியர் பிக்சர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தீர்மானம் நீங்க தான் எடுக்கணும். நான் போயிருவேன் சொல்லிட்டு நீங்க தான் தீர்மானம் பண்ணாங்க. உங்க பக்கெட்ல ஆண்டவர் கொண்டு வந்து இந்த சத்தியத்தை போட்டுட்டு போறாரு. ஆமென். So it is a sad fact that some who believe
will fail to cleanse themselves of dishonorable things and may in fact be vessels of dishonor, not useful and not fitted. சில நேரங்களில் இப்படி கர்த்தர் பேசி இருந்தாலும் கூட ஒரு சில கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுதலிக்கிறாங்க. They don't want to become honorable. They prefer to be the way they came. They want to go back the way they came. But the Lord desires that you do not go back the way you came, but the word of God should sanctify you, separate you, and make you a honorable vessel for the useful purpose of the master. நீங்க அப்படி இருக்க கூடாது. தேவன் பேசுகிறார் என்றால் மறு உத்தரவு கொடுத்தே ஆகும். நம்ம யாரும் ஆண்டவர்கிட்ட முடியாதுன்னு சொல்றது. களிமண் எப்படிங்க எஜமான பார்த்து பேச முடியும்? களிமண்ணுக்கு என்னங்க அதிகாரம் இருக்குதுங்க? ஒரு நசுக்குனாருன்னா காணாம போயிடும், மண்ணா போயிடும். அவர் கையில தான் இருக்கு, மறந்துடாதீங்க. ரொம்ப துண்ணுனோம்னா என்ன செய்வாரு? ஒரு நசுக்கு தான், ஒரு நரம்பு தான், முடிஞ்சிச்சு கதை நம்மளுக்கு. அதனால அடக்க உடக்கமா இருக்கு. ஆண்டவர் கையில எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமென். அவருக்கு உருவாக்கவும் தெரியும், உன்னை உடைக்கவும் தெரியும். ஆனால் உடைத்தாலும் உன்னை உருவாக்குகிற கர்த்தர் உன்னுடையது. ஹல்லேலூயா. So let us surrender our life for the use of the master by letting go all those things that separate us from God. So இந்த மத்தியான வேளையில நீங்க நம்ம பிரசங்கத்தை கேட்டு ஆண்டு நம்ம கூட பேசி இருக்கிறார். அதனால எதெல்லாம் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு தடையா இருக்கிறார் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க முழுவதுமாக உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தேவன் எடுத்து பயன்படுத்துகிற பிரயோஜனம் உள்ள கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கை போகணும். All of you must surrender yourself for the use of the great and mighty master. God wants to use you. அன்னோர்களை பயன்படுத்த விரும்புகிறார். சோ ஒரு தீர்மானம் எடுங்க. Shall we all arise? நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. God wants to use you. Meditate upon what God has spoken to you. What you need to let go. எந்த காரியத்தை கர்த்தர் விடுன்னு சொல்றார்? எந்த காரியத்தை நீ விடணும்? எந்த பாவத்தை விடணும்? எந்த பலவீனத்தை விடணும்? எந்த சுபாவத்தை விடணும்? எந்த கேரக்டரை விடணும்? You got to identify what is actually stopping you from pursuing further to bear fruit for the Lord. Today the Lord has spoken to you very very clearly. ரொம்ப தெளிவான ஒரு செய்தியை இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். How are you going to respond, church? Respond with humility. Respond with humility. I tell you, respond with humility. இன்னைக்கு இந்த செய்தியை கர்த்தர் பேசுறாருன்னு நான் சொல்றேன், உங்களை நேசிக்கிறேன். I know that very well in my heart. God loves you and God wants to really transform your life. God wants to use you people mightily. But you got to identify what is actually obstructing your way. You must get rid of it and come back and surrender your life. And you will see the work of the Holy Spirit being completed. கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பாருங்க. Look up to God. Look up to God. கண்களை மூடுங்க. நீங்க ஆண்டவர் உங்க கூட பேசி இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். எல்லாம் தெளிவா யார் கண்ணை திறக்க கூடாது, எல்லாரும் கண்ணை மூடுங்க. இந்த தருணம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றக்கூடிய தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ரொம்ப சீரியஸான ஒரு இடத்துல நீங்க நிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி போடக்கூடியது. அது தேவனுக்கு பிரியமான தீர்மானமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதை தான் தேவன் விரும்புகிறார். Let your decision be in favor of God. நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுக்கு பிரியமான, தேவன் விரும்புகிற, தேவன் சொல்லக்கூடிய தீர்மானமா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், கட்டாயமாக எங்களோட ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாய் எடுத்து தன்னுடைய நாம மகிமைக்கு வல்லமையால் வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இதெல்லாம் தடை, ஆண்டவர் இதெல்லாம் பிரச்சனை, நீங்க சொன்ன இத்தனை காரியங்கள் வாழ்க்கையில இருக்குது. தகப்பனே, நானாகவே என்னை விட்டு கொடுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், நான் காசிப் பண்றேன் ஆண்டவரே, நான் புறங்கூறுறேன், நான் சண்டை போடுறேன், நான் வாக்குவாதம் பண்றேன் ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம், நான் வளர்வதற்கு தடையா இருக்குது சுவாமி, நான் ஒத்துக்கொள்கிறேன், என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன், நான் மாத்துங்க ஆண்டவரே, என்னை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இதோ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. அந்த நல்ல ஆவியானவர் இப்பொழுதே ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக, ஒவ்வொரு சகோதரிக்குள்ளாக, சகோதரன், தாய், தகப்பன், வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக
அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய இருதயத்தோடு இடைப்படுகிறார். ஒவ்வொரு இருதயத்தோடும் பேசும் ஆண்டவர். நல்ல நிலங்களாய் மாற்றும், கனிவருகிற மரங்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஓ தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுத்தான் ஆண்டவரே. தேவன் விரும்பாத காரியங்களை வெறுத்து ஒதுக்கிற ஆண்டவரே இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவன் விரும்புகிற கனிகளை கொடுக்கிற மரங்களால் அவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நீர் பேசும், நீர் பேசும், நீர் கிரியை செய்யும். ஒவ்வொரு உள்ளத்தோடும் இடைப்படும் இந்த ராத்திரி வேளையிலே Lord Spirit of God, I pray that you interfere into every heart that is standing here, Lord. Oh, let open heaven. ஆண்டவரே திறந்த வானம், திறந்த வானம் இந்த இடத்திலே இருக்கிறது. ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்தோடும் இடைப்படுகிறாங்க. ஒவ்வொரு உள்ளங்களை உடைத்து உருவாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கனிவருகிற மரமாய் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமான பாத்திரங்களாக, கனத்துக்குரிய பாத்திரங்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக, தேவனை பிரியப்படுத்துகிற பாத்திரங்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி மறுரூபப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு இடைப்படும் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்தோடு இடைப்படும் ஆண்டவரே. ஓ மனிதனால் கூடாது, ஆனால் அது தேவனால் கூடும் ஆண்டவர். இது தேவனால் கூடும் ஆண்டவரே. இந்த வார்த்தை புறப்பட்டு சென்றால் அது வெறுமையாய் திரும்பி வராது என்று சொன்னீரே. எனக்கு சித்தமானதை செய்து முடிக்கும் அளவு என் வார்த்தை தரித்திருக்கும் என்று சொன்னவரே. இது கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல நிலமாக இருதயத்திலே விழுந்து வேர் பிடித்து மரமாகி தேவன் விரும்புகிற அநேக கனிகளை கொடுக்கிற மரமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Oh, we thank you Lord Jesus. We thank you Spirit of God. Thank you Holy Spirit of God.